வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுக்கே இருக்கும் தலைப்பு சங்கல்பம். சங்கல்பம் என்னங்க? நமக்கு நாமே மனதில் நாமே இட்டுக்கொள்ளும் ஒரு உறுதிமொழி, ஒரு ஆணைன்னு சொல்லலாம். நம்ம இதுவரைக்கும் நம்ம பக்தி மார்க்கத்தில் இருந்த வரைக்கும் என்ன பண்ணோம்? சங்கல்பம்னா என்ன? ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே எனக்கு கண்களை மூடிட்டு நம்முடைய பிரார்த்தனை நாம் சங்கல்பமாக அங்கே வைக்கிறோம். நம்ம கண்ணை முன்னே பூஜை பண்ணும்போது ஐயர் சொல்வார், ஏதாவது சங்கல்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம உடனே கண்களை மூடி எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். அது சங்கல்பம். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ மனவளக்கலை அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய குருவின் வழிகாட்டுதலின்படி சங்கல்பனா என்ன அப்படின்ற ஒரு உண்மையே நமக்கு இப்போ தெரிஞ்சுது. சங்கல்பனா என்ன? சுவாமிஜி முதலில் நமக்காக நம்மை தன் வாழ்த்தாக ஒரு சங்கல்பம் தவத்தின் முடிவில் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த தன் வாழ்த்து நிறைவடைந்தால் தான் நம் பிறரையே வாழ்த்தக்கூடிய மனது நமக்கு வரும், விரிவடையும் அப்படின்றத ஒரு பயிற்சியாக வடிவமைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. சங்கல்பனா தன் வாழ்த்து தான். சங்கல்பனா வேண்டுதல், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நம் வேண்டுதல் வைக்கிறது தான் சங்கல்பம். ஒரு விருப்பம் நிறைவேறதுக்கு நமக்கு நாம எடுக்கும் உறுதிமொழி தான் சங்கல்பம். அது தவத்தின் முடிவில் சொல்லும்போது இன்னும் அதற்கு அழுத்தம் அதிகமாகி அது நமக்கு இன்னும் விரைவில் ஒரு நல்ல ஒரு முடிவை தரக்கூடிய ஒரு பலனை அளிக்கிறது. இப்போது நமக்கு இன்றைக்கி அம்மா தவ முடிவில் வாழ்த்துனாங்க. சுவாமிஜி கொடுத்த மாதிரி தன் வாழ்த்தா அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க பெற்று நில்லாமல் ஆல்ரெடி நம்ம இருக்குது. உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு இதெல்லாம். அதனால் ஓங்கி வாழ்க வளமுடன் சொல்லி நம்மளை நாமே அதை வாழ்த்திக்கிறோம். நமக்கு இதெல்லாம் வேணும். நமக்கு இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்தது நம்முடைய கணவரே வாழ்த்தக்கூடிய மனது நமக்கு விரியுமா, அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனது விரியும். முதலில் உடல்நலத்தை, நம்முடைய உடல்நலத்தை நாம் வாழ்த்தினாதான் நம்முடைய அடுத்து நம்ம உடல்நலம் நல்லா இருந்தால் தான் நமக்கு அடுத்த வாழ்வே நமக்கு நிறைவடையும். உடல்நலத்துக்கு நம்முடைய சுவாமிஜி நமக்கு பயிற்சிகளாக கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி காயக்கல்பமாக கொடுத்துருக்காங்க. உடல்நலத்திற்கு உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்துக்கு காயக்கல்பம், மனவளத்துக்கு அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. உடல்நலம் என்பது நம்முடைய மனித வாழ்க்கை மிகவும் இன்றியமையாதது. உடல் நலமாக இருந்தால் தான் நம்ம இன்பமாக வாழ முடியும், மனவளமும் பெருகும், நம்முடைய கடமைகளை நாம் நிறைவாக செய்ய முடியும், முழுமையை அடைய முடியும். அதுதான் உடல்நலம் நம்ம சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. பயிற்சியாக கொடுத்துருக்காங்க வடிவமைத்து. அது என்னென்ன? கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி பயிற்சி, மகராசனம், உடம்பை தேய்த்து விடுதல், அக்கு பிரஷர், உடம்பை தளர விடுதல், ஓய்வு தரும். அதுதான் பயிற்சியாக வடிவமைத்து சாதனை மார்க்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சரியாக செய்யணும். கவனத்துடன் எந்த இடத்துல நாம் உடற்பயிற்சி செய்கிறோமோ அந்த இடத்தில் கவனம் வைத்து செய்தால் அதுக்கு முழு பலன். உடல்நலத்திற்கு சுவாமிஜி தன்னுடைய உடம்பையே ஒரு ஆய்வுக்கூடமாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 40 வருஷ காலமாக மருத்துவத்துறையில் உள்ள நிறைய ஆய்வுகள் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற உடம்பை எப்படி வளப்படுத்த முடியும் அப்படின்ற ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு உறுப்பையும் அதிக அளவில் இருக்காமல் நமக்கு ஒரு அந்த உடற்பயிற்சி செய்யும்போது டயர்டாகாமல் இருக்காமல் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சாங்க. அது எதனால் வச்சாங்கன்னா, எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சாலாவது வருவாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் சுவாமிஜி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். எளிமுறை உடற்பயிற்சி தான் சொல்கிறோம். ஆனால் அதனுடைய பலன்கள் அவ்வளவு அருமையான ஒரு பலன்கள். அடுத்து உடல்நலத்துக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது காயக்கல்ப பயிற்சி. அது உயிர் வளத்துக்கு, உயிரின் ஆயுளை இன்னும் அதிகமாக்கும். அடுத்தது மனவளத்திற்கு நம்ம அகத்தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள். நம்ம மனவளத்துக்கு நம்ம தவம் செய்யணும் அப்படின்னாவே நம்முடைய உடல்நலம் நல்லபடியாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தவம் செய்கிறதுக்கு நம்முடைய உடல் ஒத்துழைப்பு தரணும். அதற்கு உடற்பயிற்சி. அகத்தவம் செய்தால்தான் நம்முடைய வினைப்பதிவுகள் போகும். நம் தந்தை தாயிட்டேருந்து வந்த கர்ம பதிவுகள், தீய பதிவுகள் விலகும். அகத்தவத்தின் மூலம் மட்டும்தான் ஒரு குருவின் உதவி கொண்டு, ஆசிரியர் உதவி கொண்டு தான் நம்ம அகத்தவம் பயில வேண்டும். அதை அழகாகவே நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உடல்நலம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது நீளாயுள். நீளாயுள்ன்றது
நம்ம ஒரு 120 வருஷம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. மனிதனுக்கு 120 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 120 வருஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம சுவாமிஜியை எடுத்துக்கிட்டாலே அவருக்கு வந்து ஜோதிடர்கள் சொன்னது 52 54 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனால் சுவாமிஜி அதை அந்த கூற்றை வந்து பொய்யாக்கி உடற்பயிற்சியின் மூலம் காயக்கல்பத்தின் மூலம் தன்னுடைய வயதை இன்னும் 96 94 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அதுக்கு காரணம் அவருடைய பயிற்சிகள் தான். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம தைரியமாக சொல்லலாம். சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான் அதுக்கு காரணம். நம்ம இப்போ வந்து நமக்கு லேட்டுன்னு தான் நினைக்கிறோம். இன்னும் சின்ன குழந்தைங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நீலாயுன்றது அதுதான், இந்த காலம் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு நாமே நினச்சிட்டே இருக்கும்போது அதற்கேற்ற முறையில் நம்ம எண்ணத்தில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு அதற்கேற்ற மாதிரி செயலும் மாறும். அந்த பொறுப்பும் தானாக வந்துடும். 6 அறிவோடு பிறந்த மனிதனுக்கு தான் அந்த அறிவை பெருக்கி கொண்டு அறிவை மேம்படுத்தி கொண்டு இறைனா என்ன, இறைநிலைனா என்ன அப்படின்னு ஒரு உணர முடியும். இதன் மூலம் தான் உணர முடியும். நம்ம பல காலமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அந்த பதிவுகள் வந்து இன்னும் அழுத்தமாகும். அதற்கேற்ற செயலும் நமக்கு வரும். இதுதான் நீலாயுள். அடுத்து நிறை செல்வம். நிறை செல்வம்ன்றது ஒரு செல்வத்தையோ இல்லை பணத்தையோ குறிக்காது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை அது நிறைவு செய்து கொள்ளத்தக்க அனைத்து பொருட்களையும் குறிப்பது தான் அந்த நிறை செல்வம். தேவையானது தான், ஆடம்பரத்துக்கு உள்ள பொருட்கள் கிடையாது. தேவைக்கு அளவிற்கு மேலே உள்ள பொருட்களும் கிடையாது. இந்த தேவையை நிறைவு செய்தக்க செல்வம் நமக்கு வேணும். சுவாமிஜி ஒரு 7 சம்பத்துகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன 7 சம்பத்துகள் கொடுத்துருக்காங்க. அவ என்னென்னா உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இந்த 7 செல்வத்தை வச்சு தான் நமக்கு இன்னும் அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி சொல்கிறாங்களா. அந்த காரணம் நமக்கு அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு கிடைக்கும். இந்த உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 தான் நிறை செல்வம். இது 7 நமக்கு முழுசாக கிடைச்சாலே நம்ம நிறை செல்வம் கிடைத்ததற்கு சமம். அதான் சுவாமிஜி அது 7 சம்பத்துகள் இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நலம், நீளாய், நிறை செல்வம், உயர் புகழ். உயர் புகழ்னா என்ன? இப்போ எல்லாரும் ஃபேமஸ் ஆகுறதில்ல. இப்போ ஒவ்வொரு துறையிலும் இருக்காங்க, எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருக்கோம். எல்லாருமே அவர் வந்து புகழ் அடையிறதில்ல, புகழ் உச்சத்துக்கு போகிறதில்ல, மறையா புகழும் வரதில்லை. யாரோ ஒருத்தருக்கு தான், கோடியில் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் தான் புகழின் உச்சத்துக்கு செல்கிறாங்க. புகழ்கிறது என்ன? அது ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன் தான். ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தர் மேலே வைக்கிற அந்த அட்ராக்ஷன் தான் புகழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அந்த ஆற்றல், அந்த 100 பேரோட ஆற்றல் ஒரே ஒரு ஆன்மாவை நோக்கி ஈர்க்கும்போது தான் அது புகழ். புகழ் நமக்கு எப்படி கிடைக்கும்? சுவாமி தொண்டின் மூலம் தான் நம்ம புகழ் பெறலாம். அந்த புகழ் தான் நிலைக்கும். மற்ற புகழ்லாம் இப்போ சினிமா துறை, கலைத்துறையெல்லாம் புகழ் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் பெயர் நமக்கு மறந்து போயிடுது. புகழ்னா அது வந்து நீங்காமல் புகழிடணும். இப்போ காமராஜர் சொல்கிறாங்க அரசியல் துறையில், அவர்லாம் புகழ் வாய்ந்தவர். நம்ம அது நீங்காத புகழ், மறையா புகழ்னா அதுதான். தொண்டின் மூலம் அவங்க தொண்டு செஞ்சவங்க, சமுதாயத்திற்கு நிறைய தொண்டு செஞ்சுருக்காங்க. அவங்க என்னென்ன செஞ்சாங்க நமக்கு இன்னும் சரியாகவே தெரியாது. ஆனால் அவருடைய புகழ் வந்து இன்னும் இருக்குது பாருங்கள். அது மாதிரி இருக்கணும். புகழ்னா மறையா புகழோட இருக்கணும். உயர் புகழ், அதுதான் சுவாமிஜி உயர் புகழ். எப்படி வேணாலும் பெறலாம் அப்படின்றது தவறான ஒரு இது. அந்த உலகத்துக்கு நன்மை அளிக்கும் செயல்கள் செய்து அதனால் மனித வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை போக்கி மனநிறைவு பெற்று இன்பம் வரும்போது தான் அது அந்த மக்கள் திரும்பி நமக்கு கொடுக்குற அந்த ஆற்றல் மிக்க ஒரு செயல்தான் புகழ். அந்த புகழ்ன்றது ஒரு மேக்னெட் மாதிரி. எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு ஒருத்தர் மேலே ஈர்ப்பு ஏற்படுறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு காந்த சக்தி தான் அந்த புகழ். அந்த புகழ் எல்லாருக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிஜி எவ்வளோ விருப்பப்பட்டிருக்காங்க பாருங்கள். தனக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. ஒவ்வொரு வார்த்தையும் சரி, ஒவ்வொரு இதுவும் உபயோகிக்கும் போது சாமிஜி எவ்வளோ அழகாக கவனமாக அடுத்தவருக்கு நன்மை செய்யுமாறு. உடல்நலம் நம்ம நினைப்போமா அடுத்தவங்க உடல் நல்லா இருக்கணும்னு இல்லை, இப்போனா நினைக்கிறோம், மனவளக்கலை வந்தப்போ நினைக்கிறோம். அடுத்தவர்களை வாழ்த்தக்கூடிய மனவிரிவும் நமக்கு கிடைச்சிருக்குது. சுவாமிஜி ஒவ்வொரு நிமிஷமும் உலக மக்கள் அடுத்தவர் நம்ம நன்மைக்காக தான் நமக்கு ஒவ்வொரு பயிற்சியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தவருக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும், நீளாயுள் இருக்கணும், அவங்களுக்கு நிறை செல்வம் இருக்கணும். அதெல்லாம் அடுத்தவர் நம்ம
தன் வாழ்த்துன்னு சொல்லி சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. சுவாமிஜியும் சொன்னாங்க, அதை நமக்கும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்கள்? நம்ம முதல்ல கொடுப்போமா? எல்லாருக்கும் நிறை செல்வத்தை கொடுப்போமா? புகழை கொடுப்போமா? உடல்நலத்தை கொடுப்போமா? ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த மனப்பக்குவம் வந்திருக்கு. உடல்நலம் வேணும்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு தொண்டினை நாம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்திருக்குது. உடற்பயிற்சி சொல்லித்தரோம், காயக்கல்பம் சொல்லித்தரோம், அடுத்தவரை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு நம்ம மனது விருந்திருக்கு. காரணம் சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான். உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், கடைசியில் மெய்ஞானம். கடைசியில் மெய்ஞானம் என்ன? இது அத்தனையும் கடந்து நாம் யார், நாம் என்ன எங்கேருந்து வந்தோம் என்ற மூலத்தை உணர்வது தான் மெய்ஞானம். அந்த இறையுணர்வும் அருணரையும் சேர்ந்தது தான் மெய்ஞானம். இந்த சமுதாயத்தை உணர்ந்து மதித்து வாழ்ந்து அதை தான் அருணறியாகவும் இயற்கையை உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் என்பதை இறையுணர்வாகவும் கொண்டால் தான் அந்த மெய்ஞானன்றது நமக்கு கிடைக்கும். அதான் இறையுணர்வும் அருணரையும் சேர்ந்த வாழ்க்கை தான் நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும். அதை இயற்கை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த இயக்க நிகழ்ச்சிக்கு முரண்படாது வாழும் அறிவு சார்ந்த தூய நெறியே தான் மெய்ஞான வாழ்வு. அதான் இறையுணர்வும் அருணரையும் மதம் போதிக்கும். இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வா. குறையுணர்ந்தும் பலவினைகள் பதிவு நீங்கும். குலம் விளங்கும் இருமைக்கும் இனியதாகும். இதை உணர்ந்து கொள்வதுதான் மெய்ஞானம் என்பது. அந்த அறநெறி வழுவாமல் இருநர்வு கொண்டு அறநெறியோடு வாழ்வதுதான் மெய்ஞான வாழ்வு. சுவாமிஜி எவ்வளோ அழகாக தன் வாழ்த்தான்னு சொல்லி சங்கல்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருள் பேராற்றல் கருணையினால். அருள் பேராற்றல்னால் அந்த எல்லாம் வல்ல அந்த இறைநிலை, எல்லாம் உள்ள நம்ம எல்லாம் இயக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றல் கருணையினால். அதனுடைய கருணை இருந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஆல்ரெடி வாங்கிட்டோம், அது பெற்று இல்லாமல் ஓங்கி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே அடிமனதில் நாம் உறுதி கொள்ளும் ஒரு செயல்தான் சங்கல்பம். இந்த சங்கல்பம் என்பது செய்து அது பூர்ணமடைந்தால்தான் நாம் அடுத்தவரை வாழ்த்தக்கூடிய மனப்பக்குவம், மனவிரிவு நமக்கு கிடைக்கும். எனவே சங்கல்பத்தை ஒரு அடிமனதில் நாம் ஒரு உணர்ந்து அதை நாம் தன் வாழ்த்தாக சொல்லக்கொள்ள வேண்டும். அது நல்ல ஒரு தவம் புரிந்துவிட்டு தவம் முடித்து அந்த தவ நிலையிலேயே நுண்ணிய அலையில் அதை சொல்லும்போது நம்முடைய ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் அந்த தன் வாழ்த்து போய் பதிந்து இவையெல்லாம் உடலாம், நீளாயுள், நிறை செல்வம், வியர்ப்புகள், மெய்ஞானம் இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். இப்போ சுவாமிஜி அழகாக நம்ம சங்கல்பம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கொடுத்துட்டாங்க. பட் அதனுடைய உள்ளே போக போக எந்த அளவுக்கு ஒரு சூட்சுமம் இருக்குது பாருங்கள், டெக்னிக்கல் இருக்குது பாருங்கள். அதை நாம் தான் சரியாக உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்து கொள்ள முடியும். சுவாமிஜி தான் கொடுத்துருக்காங்க, சங்கல்பமாக தன் வாழ்த்தாக கொடுத்துருக்காங்க. எனவே ஒவ்வொருவரும் தவ முடிவில் சங்கல்பத்தை உணர்ந்து, ஏன்னா நம்முடைய கல்வி வந்து உணர்கல்வி தான், அதை உணர்ந்து தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். மற்றபடி நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு புக்கு படித்தோம், ஒரு நூல் படித்தோம், சாமிஜி கொடுத்த மார்க்குக்காக படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் எதையுமே உணர்ந்து தான், நம்முடையது உணர்கல்வி. உணர்ந்தால் தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். செயலிலும் வரும், எண்ணம் சொல் செயலிலும் வரும். அதை நம்ம அடுத்தவருக்கு கொண்டு போக முடியும். எனவே சாமிஜி நமக்காக கொடுத்த தன்வாழ்த்த என்ற சங்கல்பத்தை நாம் தவ முடிவில் இயற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வோம். இப்போ வாய்ப்புக்கு நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.